Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபசரியா கேட்டிருந்த ப்ரௌனி தான். ஹோம்மேடா ஃபட்ஜியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டபுள் பாயில் மெத்தட்ல 150 கிராம் டார்க் சாக்லேட் 100 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தட்னா பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு கிண்ணத்துல நல்லா கொதிக்கிற தண்ணி, அது மேலே ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற டார்க் சாக்லேட் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிட்டோம்னா அதான் டபுள் பாயில் மெத்தடு. நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மாவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். 1/4 கப் மைதா மாவு, 20 கிராம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் ஒரு ½ பிஞ்ச் எடுத்து இந்த மாவோட நல்லா 1 by 1 மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலையே. நான் இந்த டார்க் சாக்லேட்டோட பட்டர் போடுற கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதனால இதில் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு எல்லாமே 1 by 1 நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி எதுவும் வேஸ்ட் மாதிரி எதுவும் இருந்தாலும் நமக்கு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா சீக்கிரமே நமக்கு மெல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் 75 கிராம், ப்ரௌன் சுகர் 75 கிராம். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 75 கிராம் ஒயிட் சுகர் அப்புறம் 75 கிராம் ப்ரௌன் சுகர் இது ரெண்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிக்கு இது ரொம்பவே முக்கியம். நல்லா பவுடரான சுகர் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரௌனி வந்து சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கும். இல்லைன்னா நம்ம பேக் பண்ணும்போது கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, ஃபட்ஜியாக நமக்கு அவ்வளோக்கா கிடைக்காது. நெக்ஸ்ட்டு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. நல்லா முறை வர அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை 1 by 1 கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் சீனி நல்லா கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா ஹேண்ட் பிளெண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பேட்டரை. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு, மைதா மாவு, கோகோ பவுடர் எல்லாம் எடுத்துருக்கோம்ல சலிச்ச மாவு, அதையும் 1 by 1 இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது கூட நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 கிராம் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா ஃபட்ஜியாகவும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் நானாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். நம்மக்கிட்ட ஓவன் இருந்துச்சுன்னா அதிலே நம்ம பேக் பண்ணலாம். ஓவன் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் ஒரு பட்டர் பேப்பர் கீழே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்திரத்தில் தான் பேக் பண்ண போகிறேன். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் உள்ள ஒரு குட்டி ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் டின்னை நான் மேலே வைக்க போகிறேன். இதுக்கு டாப்பிங்ஸ்க்கு நான் ஒயிட் சாக்லேட்டும் ஆல்மண்ட்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப் பண்ணி நான் அது மேலே டாப்பிங்ஸாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வைங்க. நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் பேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 40 to 45 மினிட்ஸ் வச்சு கத்தியாவது ஏதாவது ஒன்று வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போ நான் 40 to 45 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் பேக் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வந்துருச்சு, செக் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்காவது நைஃபாவது வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பட்டர் பேப்பர் வீட்லேயே நான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா கீழே பட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். வீட்லேயே நான் செஞ்ச ப்ரௌனி சூப்பராக ஃபட்ஜியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. என் பிள்ளைங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.